அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா, என்னால் வீடியோ எடுக்க முடியாதனால ஒரு சிஸ்டர் கிச்சன் டூர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் கிச்சனில் நான் வச்சுருக்கேன் எல்லா திங்ஸோட ப்ரைஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். பிடிச்சா பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிச்சன் பற்றி மட்டும்தான். நம்ம வீட்டோட கிச்சன் எப்படி இருக்குது, நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கிச்சன் டூரு. பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டே. வேறு எதுவும் இந்த வீடியோவில் இருக்காது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் மேடையில் வந்துட்டு ஒரு ஓடிஜி வச்சுருப்பேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் வந்துட்டு பின்னாடி வால் ஸ்டிக்கர் நானாக தான் ஒட்டியிருக்கேன். நம்ம வீடியோ வந்துட்டு ரெகுலராக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அந்த வால் ஸ்டிக்கரோட ப்ரைஸ் நான் வாங்கும்போது 160 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். எங்கிட்ட நான் சமைச்சு வைப்பேன், அந்த திங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இங்கிட்டு தான் வைப்பேன். நம்ம சிங்க்குக்கு மேலேயே பாத்திர ஸ்டாண்டு வந்துட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரே ஒரு ஷெல்ஃப் தான் இருக்குது கிச்சனில். அதனால தட்டு கிளாஸு கரண்டி எல்லாமே அதிலே வச்சுருவேன். இங்கிட்டு வந்துட்டு ஆணி அடித்து அதில் கடாயி பேன் அந்த மாதிரி தொங்க விட்டுருக்கேன். கிச்சனில் வந்துட்டு இந்த சைடு ஒரு ஜன்னல் இருக்குது. இங்கிட்டு சிங்க் இருக்குது. இங்கிட்டு நம்ம ஃபேவரட் அடுப்பு இருக்குது. இந்த அடுப்போட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டே கேட்டிருந்தாங்க. அந்த அடுப்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 6000 ருபீஸு. இப்போ எவ்வளோன்னு தெரியல. நான் வாங்கி வந்துட்டு ஒரு 8 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஃபால்ட்டுமே வந்ததில்லை இந்த அடுப்பில். விடிஎம் கம்பெனி. இங்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்ட் அடித்து வச்சுருக்கேன்ல, இது வந்துட்டு ஒரே ஸ்டாண்டான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் ஷார்ட்ஸில் சொன்னதை வந்துட்டு இந்த லாங்கில் வந்துட்டு எல்லாமே நான் எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்கிறேன். இது வந்துட்டு தனித்தனி ஸ்டாண்டு, 2 ரேக் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்டாண்ட் சொல்லலை, நான் மேலே அடிச்சிருக்கோம்ல அந்த ஸ்டாண்டு. சில்வர் ஸ்டாண்டை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்ணாடி கிளாஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கேன்ல அது. இதில் வந்துட்டு நான் பேக்கிங் பண்ணுற ஐட்டம், வெண்ணிலா எசன்ஸு, பேக்கிங் பவுடரு, சோடா உப்பு அந்த மாதிரி வச்சுருப்பேன். கருஞ்சீரக பவுடர் வந்துட்டு அஃபைனாத்த காலையில் வெள்ளனை சாப்பிடுவாங்களா, அதனால் அந்த பாட்டிலில் வந்துட்டு அதை வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக கண்ணாடி கிளாஸ். யாராவது கெஸ்ட்டு வந்தால் ஜூஸ் ஊற்றி கொடுக்கறதுக்கு, காஃபி டீ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சில்வர் கிளாஸில் தான் குடிப்போம். இந்த ரேக் பார்த்திங்களா என்னோடய மச்சி, என் அண்ணனோட ஒய்ஃப் வந்துட்டு கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் செல்ஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கா, அதனால். ஓவரால் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்கும். கீழேயும் ஷெல்ஃப் எதுவும் இல்லை. கீழே என்னென்ன வச்சுருப்பேன்னா சிலிண்டரு, அரிசி பக்கெட்டு, கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்லாம் அந்த பெரிய பக்கெட்டில் போட்டு வச்சுக்கிடுவேன். எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அந்த திங்ஸ் எல்லாம். அப்புறம் வந்துட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காய கூடையில் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்கிறதுல அரிசி மாவு இருக்குது. இங்கிட்டு வந்துட்டு கறி மசாலா, அந்த பக்கெட் இருக்குல்ல சில்வர் பக்கெட்டு, அதில் வந்துட்டு கறி மசாலா வச்சுருப்பேன். நம்ம சேல்ஸ் பண்ணுறோம்ல அந்த மசாலா வச்சுருக்கேன். இந்த ஓடிஜியோட ப்ரைஸ் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஓடிஜியில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா லைட் இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வாங்கினப்ப 6000க்குள்ளே தான் இருந்துச்சு. 5500 அவ்வளோதான் எனக்கு வந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இந்த ரேக் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ். நான் கரெக்டாக கிச்சனில் வச்சுருக்கேன்ல அடுப்புக்கிட்ட, அது எல்லாமே 200 250. மீஷோவில் ஒரு ப்ரைஸ் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ரைஸ் இருக்குது. நமக்கு எது ஆஃபராக இருக்கோ அதை வாங்கிக்கலாம். அப்புறம் எங்கிட்ட எங்கள் கிச்சனில் இருக்கிற ஒரே ஒரு ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிற இந்த ஷெல்ஃப் மட்டும்தான். இதில் தான் நான் க்ராசரி ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பேன். அந்த டப்பாலாம் பார்த்திங்கன்னா 6 டப்பா 200 ரூபா நான் வாங்கினப்ப. மேலே சில்வர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அம்மா வீடு இருக்குல்ல, அதுக்கு பால் காய்ச்சறதுக்கு எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே சுட்டுட்டு வந்தாச்சு. கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாத்திரம் வச்சுருப்பேன். பாப்பாவோட வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்கும்ல, அதுக்கு மேலே கட்டைப்பையில் வந்துட்டு அடுப்பாங்கிற துணியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சுருக்கேன். பாப்பா சம்டைம்ஸ் யூரின் போயிட்டாங்கன்னா துடைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணாத கிளாத் அந்த மாதிரி வச்சுருப்பேன். மோஸ்ட்லி போக மாட்டா. சம்டைம்ஸ் வந்துட்டு தெரியாமல் போயிட்டாங்கன்னா துடைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போல்லாம் பாப்பா வளர்ந்துட்டனால 2 இயர்ஸ் ஆயிடுச்சுல, அதனால் சொல்லிடுறாங்க, ரெஸ்ட் ரூம்க்கே போயிடுறா. கீழே ஃபுல்லாக வாட்டர் பாட்டில் நான் சொன்ன மாதிரி வச்சுருக்கேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சமைக்கும் போது திறந்து விட்டுட்டோம்னா வைக்க இல்லாமல் இருக்கும். கிச்சன் மோஸ்ட்லி வைக்க இல்லாமல் தான் இருக்கும், ஏன்னா ஜன்னலெல்லாம் இருக்குல்ல, அதனால. அவ்வளோதான், இப்படி தான் இருக்கும் நம்மளோட கிச்சனு. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா அழகாக செட் ஆகிடுச்சு. இந்த ரேக்கில் என்னென்ன வச்சுருப்பேன்னா நான் பேக் பண்ணுற ஐட்டம் ட்ரே, அந்த மாதிரி கீழே வந்துட்டு சத்து மாவு நான் சேல்ஸ் பண்ணுறேன்ல அதெல்லாம் வச்சுக்கிடுவேன். அவ்வளோதான். மிக்ஸி பார்த்திங்கன்னா அந்த ட்ரே மேலேயே வச்சுருக்கேன். இங்கே தேன் வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு அந்த வெங்காயம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்கேன். மேலே ஃபுல்லாக நான் எப்போயாவது ரேராக யூஸ் பண்ணுவேன்ல அந்த திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள்.